ஹலோ ஹாய் வெல்கம் டு another நியூ எபிசோட் டு மனோசபாக்கரன் டாக்ஸ். இன்றைக்கி ஸ்பெஷல் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளூரில் ஒரு சூப்பரான வீடுங்க. ஆமாங்க. அண்ட் இந்த வீட்டில் நாங்கள் கிட்டத்தட்ட 30 வருஷம் மேலே இருந்திருக்கோம். ஆமாங்க. அண்ட் இங்கே ஒரு ஹோம் டூர்னே சொல்லலாம். ஐ திங்க் நீங்கள்லாம் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களும் இருக்குது, ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்க போகுது. ஆக்சுவலி இந்த வீடியோ எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் தான் எடுக்கிறேன். பார்ப்போம் அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க என்னோடய சேனலில் மனோசபாக்கரன் டாக்ஸ். கீப் சப்போர்ட்டிங். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு கார்டன் ஏரியா காமிக்க போகிறோம். ஸோ இங்கே கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக அற்புதமாக இந்த கார்டன் ஏரியாலாம் பாதுகாத்துட்ருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே பின்னாடியுமே சின்ன சின்னதாக நிறைய பாட்ஸு, பிளான்ட்ஸ் எல்லாமே நிறையவே கலர்ஃபுல்லாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் எங்கள் வீட்டில் ஆக்சுவலி நிறைய லெமன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ கிட்டத்தட்ட ஏகப்பட்ட லெமன்ஸ் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கிட்டத்தட்ட வெளியே எலுமிச்சம் வாங்க அவசியமே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அவ்வளோ அற்புதமாக ஈல்டு கொடுக்குது எங்கள் வீட்டில். அண்ட் ரொம்ப க்ரீனரியாக நல்லாவே இருக்குது அப்படி சொல்லப்போனால். ஐ ஹோப். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, பார்த்துட்டே இருங்க. இட்ஸ் கோயிங் டு பி ரியலி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் இந்த ஏரியா நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இது ஒரு கார் பார்க்கிங் ஏரியா. ஸோ சமீபமாக எங்கள் அம்மா கார் வெளியே எடுத்துகிட்டு போனதுனால இங்கே எம்டியாக இருக்குது. அண்ட் அப்படியே இங்கே கொஞ்சம் வந்தீங்கன்னா சமீபமாக நாங்கள் கொஞ்சம் கார்டனும் ஸ்லைட்டாக ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்கோம். அண்ட் அதில் இது பிடிச்சிருச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நல்லாவே ஒரு அழகான ஒரு புத்தா, இந்த நல்ல ஒரு பேர் ஆஃப் எலிஃபென்ட்ஸ். ஸோ இந்த செட்டப்பே பிளான் பண்ணது எங்கள் அம்மா தான். ஸோ எங்கள் அம்மாவுக்கு க்ரீனரினா ரொம்ப பிடிக்கும். அவங்க ஒவ்வொரு விஷயமும் பார்த்து செய்கிறதுனால ஈவன் இந்த வீடு 30 இயர்ஸ் ஓல்டுன்றது கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே நம்ப மாட்டீங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எப்போதுமே சுத்தமாக வச்சுருப்பாங்க. அண்ட் நல்லாவே ஒரு க்ரீனரி கார்டன். அண்ட் இப்போ உள்ளே போகலாம். ஸோ நவ் கம்ஸ் தி மெயின் என்ட்ரன்ஸ், அதாவது வீட்டு வாசப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ட்ரு பண்ணோடனே ஒரு நல்ல ஒரு வைடான ஒரு ஹாலு. ஸோ ரொம்பவே அற்புதமாக இருக்கும். நல்லா ஒரு கார்பெட்டு, சீட்டிங் ஏரியாவிலேருந்து அண்ட் இந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களோட காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாமே கொடுக்குறேன். அண்ட் இதெல்லாமே நீட்டாக பார்த்து டிசைன் பண்ணது. ஆமாங்க, ரொம்பவே கஸ்டமைஸ் பண்ணியிருக்கு. அண்ட் இங்கே கீழே ஒரு அழகான ஒரு ஸ்னேக் பிளான்ட்னே சொல்லலாம். நிறைய பேர் இது வீட்டுக்குள்ளே வச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும், ஒரு ப்ரீதபிளாக இருக்கும், ஏர் வென்டிலேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் சமீபமாக ஒரு புதுசாக இந்த டெரக்கோட்டாவும் வாங்கியிருக்கோம். அண்ட் இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு தெரியணுன்னா மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் அவுட் பண்ணுங்கள். அவங்களோட காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே மென்ஷன் பண்ணுறோம். இது எல்லாமே வாங்கினது பார்த்திங்கன்னா சென்னையில் தான் வாங்கியிருக்கோம். அண்ட் இவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு வைடான ஒரு ஹாலு, நல்ல ஒரு சீட்டிங் கெப்பாசிட்டி. அண்ட் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய வில்லா டைப் மாதிரி பில்டப் பண்ணியிருக்கோம். அண்ட் எஸ், ஸோ நல்லாவே ஒரு வைடான ஒரு ஏரியா, சீட்டிங் கெப்பாசிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் எங்களோட ஃபேமிலி எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 ஃபேமிலிஸ் எல்லாருமே நிறைய பேர் வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட கலகலப்பாக இருக்குவாங்க. ஆமாங்க. அண்ட் ஃபுட்டு ஃபீஸ்ட் அமேசிங்காக இருக்கும். சாப்பாடில் வேறு லெவல் இங்கே எல்லாம் ஒன்றா சேர்ந்தா. அண்ட் இங்கே நாங்கள் இங்கே அழகாக இந்த ஷோ கேஸ் எல்லாமே சூப்பராக வச்சுருக்கோம். அண்ட் இதெல்லாமே அப்பப்போ கலெக்ஷன்ஸ் எங்கள் அம்மா பார்த்து ஒவ்வொரு கண்ட்ரியில் போய் அங்கேருந்து சொவினியர்ஸ் எல்லாம் எடுத்து, ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு சில சொவினியர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர், துபாய், அபுதாபி, ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கு எல்லாம் போகும்போது அவங்க ஒரு சின்ன ஞாபகார்த்தமாக எங்களுக்காக ஒன்று வாங்கி வருவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே எல்லாமே ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது சின்ன சின்னதாக டு ப்ராப்ளி டு ஃபில் த ஸ்பேஸ். ஸோ இது நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க.
அண்ட் நாங்கள் நிறைய பேர் ஆக்சுவலி வந்து we are not a big fan of watching TV for a very long time. ஸோ இப்போதைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு 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 டிவி தான் வந்து வச்சுருக்கோம். அண்ட் நல்ல ஒரு ஏரியான ஒரு ஸ்பேஸ், நல்ல ஒரு காத்தோட்டமாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து வீட்டுக்குள்ளேயே ஆக்சுவலி நாங்கள் வந்து ஒரு சூப்பராக வந்து ஒரு கார்டன் ஏரியா வச்சுருக்கோம். அண்ட் அந்த கார்டன் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கார்டன் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்பவே வந்து வைடான ஒரு ஏரியானே சொல்லலாம். அண்ட் சமீபமாக வந்து இதுவும் வந்து நாங்கள் வந்து ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம் கார்டன் ஏரியா எல்லாமே வந்து. அண்ட் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இந்த டெரக்கோட்டாஸ் எல்லாமே வந்து பார்ப்பீங்க. அண்ட் அங்கே இருக்கிற டெரக்கோட்டா வந்து அதுவும் வந்து சென்னையில் தான் வாங்கினது சமீபமாக. உங்களுக்கு அதோட காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்களுக்கு எல்லாமே வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா. அண்ட் இங்கே வந்து இன்னொரு விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் காமிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அதாவது நிறைய இந்த குருவியெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்காக வந்து நாங்கள் வந்து ஃபுட்டெல்லாம் வச்சுருக்கோம். எங்கள் வீட்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து டே டைமில் வந்து அப்பப்போ வந்து நிறைய இந்த குருவியெல்லாம் வந்து சாப்பிட்டு போவோம், பேர்ட்ஸ் வரும். ஸோ அதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பேசிக்கான ஒரு வந்து ஃபுட்டெல்லாம் வந்து வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா வந்து ஒரு ஓப்பன் வைட் ஏரியா, நல்லா ஒரு சன்லைட் த்ரோ பண்ணுற மாதிரி. அண்ட் இந்த கார்டனுமே வந்து நைட் டைமில் வந்து நாங்கள் எப்போயாச்சும் ஒரு 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 பஃபே சிஸ்டம் அந்த மாதிரி எதனா ஃபுட் எதனா சாப்பிட்றோன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து இங்கே வந்து உட்காருவோம். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கார்டன் ஏரியாலாம் வந்து உங்களுக்கு செட்டப் பண்ணணும், இல்லை உங்களுக்கும் இது மாதிரி எல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க, உங்களுக்கு வந்து அசிஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. அண்ட் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து every month we have a personal gardener, we have a personal assistant, அதாவது பிளம்பர், எலக்ட்ரிஷியன் இருந்து எல்லாமே இருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறதுனால வந்து நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது எங்களோட வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது எங்கள் அப்பா ஆகட்டும், எங்கள் அம்மா ஆகட்டும், எல்லாருமே வந்து இந்த வீட்டை அவ்வளோ அற்புதமாக வந்து வச்சுருக்காங்க. குடோஸ் டு தெம். அண்ட் ஆனால் இதுக்குமே வந்து எவ்ரி மந்த் வந்து பயங்கரமாக வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஹால் ஏரியா முடித்தாச்சு, கார்டன் ஏரியா முடித்தாச்சு, என்ட்ரன்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம மெயினான இப்போ டைனிங் ஏரியாக்குள்ளே போகிறோம். அண்ட் இதோட ஃப்ளோரிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லாமே வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து நாங்கள் வந்து மார்பிள் தான் வச்சுருக்கோம். அண்ட் இந்த மார்பிளுமே வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 30 years ஓல்டுன்னு நினைக்கலாம். ஆனால் இது வரைக்கும் மெயின்டெனன்ஸ் பண்ணதுனால ப்ராப்ளி யூ கைஸ் வுட் ஹவ் பீன் திங்கிங் இது வந்து புது வீடானு. ஸோ வந்து டைனிங் ஏரியாக்குள்ளே தான் இருக்கும். அண்ட் இந்த டைனிங் ஏரியா வந்து ஒரு 6 seater கெப்பாசிட்டி. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபேமிலி எல்லாமே வந்து இங்கே உட்காந்தா நிறைய வந்து சிட்சாட்ஸ் இருக்கும், டாக்ஸ் இருக்கும். ஸோ வந்து அதாவது அந்த போகிற டைமே வந்து ரொம்பவே வந்து கலர்ஃபுல்லாக நல்லா ஒரு என்ஜாயபிள்டான ஒரு டைம் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து யூஸ்வலாக வந்து சென்னையில் தான் இருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு சில வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்கள் சென்னை ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் என்னோடய நேட்டிவ் வந்து பெல்லூர், தமிழ்நாடு இருக்கிறதுனால ப்ராப்ளி மந்த்லி ஒன்ஸ் myself and my wife we come here, we spend some time with my family out over here. and ரொம்பவே வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நல்லா ஒரு 6 seater-ஆன ஒரு டைனிங் ஏரியா. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து கலர்ஃபுல்லாக இந்த டைனிங் செட்டெல்லாம் வந்து வைக்கிறதுக்கு வந்து இதெல்லாமே வந்து ஒன்று பார்த்து எங்கள் அம்மா வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கு போனாலும், ஒவ்வொரு சிட்டிக்கு போனாலும் இந்தியாவில் பார்த்து வாங்கி வச்சு இந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுறது தான் வந்து அவங்களோட மேஜரான ஒரு ஒர்க்கு. குடோஸ் டு யூ அம்மா. இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த டைனிங் ஏரியா மட்டும் இல்லாமல் வந்து இப்போ வந்து ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் யூ டு த பூஜா ரூம் ஏரியா. ஸோ அந்த பூஜா ரூம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓகே ஒரு ஒரு நல்லாவே வந்து டெக்கரேட் பண்ணி நல்ல ஒரு காட் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து நல்லா வந்து செட்டப் எல்லாம் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்பவே வந்து அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓவராலாக வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதனா உங்களுக்கு வந்து விஷயங்கள் எதனா தெரியணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஐ வில் ரெஸ்பாண்ட் டு ஆல் யுவர் கமெண்ட்ஸ். அண்ட் நவ் லெட்ஸ் கோ இன்சைட் ஆர் கிச்சன் ஏரியா. ஸோ கிச்சன் ஏரியா பற்றி உங்களுக்கு எல்லாருமே வந்து ஆக்சுவலி உண்மையாக சொல்லப்போனால் சின்ன வயசுலலாம் வந்து நாங்கள் வந்து கீழெல்லாம் வந்து உட்காந்து சாப்பிடுவோம். கீழெல்லாம் உட்காந்து சாப்பிடும்போது கிட்டத்தட்ட வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ வந்து ஐ எம் நாட் ஷுர் இன்னும் வந்து எத்தனை பேர் இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
கீழே உட்காந்துட்டு ஒவ்வொரு தட்டில் வந்து அந்த சாதம் எல்லாம் வச்சு ஊட்டி விடுறது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ரொம்பவே வந்து மறக்க முடியாத நினைவுகள் இங்கே வந்து கிச்சனில் சொல்லலாம். அண்ட் இதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு கிச்சன் ஏரியா. ஸோ நீட்டாக வந்து இங்கே வந்து அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் ஆகட்டும். அண்ட் இந்த கபோர்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் ஆனதுன்னே சொல்லலாம். அண்ட் நல்லா வந்து அற்புதமாக வந்து மெயின்டெனன்ஸ் வந்து எல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் கிச்சனுக்கு ஒட்டி இங்கே வந்து ஸ்டோர் ரூமும் வந்து வச்சுருக்காங்க. அதாவது பாத்திரங்கள் ஆகட்டும், இல்லை அரிசி, அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஹாட் பாக்ஸ் ஆகட்டும், இது மாதிரி எல்லாம் வந்து நிறைய வச்சுருக்காங்க. ஸ்டோரேஜ் ஏரியா, திங்ஸ் வேணுன்றது எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த கிச்சன் ஏரியா as well as the storage space for all the kitchen utensils out over there. So and சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி எதனா பிடிச்சிருச்சுன்னா நான் உங்களுக்கு எல்லாமே வந்து சொன்ன மாதிரி கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஐ வில் ப்ராப்ளி ரெஸ்பாண்ட் டு யூ. எதனா காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எதனா வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் டைனிங் டேபிள் பார்த்தாச்சு, பூஜை ரூம் பார்த்தாச்சு, கிச்சனுமே வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து எங்களுக்கு இன்னொரு ஸ்டோர் ஏரியா இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து நாங்கள் இந்த லாண்ட்ரி ஏரியான்னே சொல்லலாம். ஸோ லாண்ட்ரி ஏரியா அண்ட் இன்னும் நிறைய கெஸ்டெல்லாம் வந்துட்டா அதுக்கு வந்து வாஷிங் ஏரியா அண்ட் அதுக்கப்புறம் வந்து சர்வன்ட் மேடும் வந்து நாங்கள் வந்து வச்சுருக்கனால வந்து அவங்களுக்கு வந்து தங்கக்கூடிய வசதி. ஸோ அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அண்ட் இங்கே வந்து லாண்ட்ரி ஏரியா அண்ட் அவங்களுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து ரெஸ்ட் ரூமும் வந்து வெளியே இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீட்டில் வந்து ரொம்ப பிளான்டாக கன்ஸ்ட்ரக்டிவாக எங்கள் ஃபேமிலி அவங்க வந்து இந்த ஒரு வீடை வந்து சூப்பராக வந்து பிளானிங் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் நவ் லெட்ஸ் கோ டு த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இப்போ வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து காமிக்க போகிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து யூஸ்வலாக வந்து எங்களோட பேரண்ட்ஸ் பெட்ரூம் இருக்கும், எங்களோட பெட்ரூமும் இருக்கும். அண்ட் படிக்கட்டு ஏறும்போது கூட ஒரு டச் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் ஸ்பெஷலாக வந்து கொஞ்சம் கிட்ட வந்தீங்கன்னா இந்த பாட் வந்து யூஸ்வலாக வந்து ரொம்பவே வந்து பிளாக்காக இருக்கும். அண்ட் இந்த டிசைனுமே வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த டெக்கரேட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதாவது என்ன சொல்கிறது, ஃபெவிகால் ஆகட்டும், கலர்ஸ் ஆகட்டும், நிறைய கலர்ஃபுல்லான ஒரு பேலட்டே வந்து எங்கள் அம்மா வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்து தான் வந்து இந்த வீடே வந்து அவங்க செதுக்கியிருக்காங்கன்னே நான் சொல்லலாம். பாருங்கள், ஒரு அழகான ஒரு மணி பிளான்ட்டு. அண்ட் இந்த டிசைனுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கள் அம்மாவும் வந்து என்னோடய ஒய்ஃபுமே வந்து 2 பேருமே உட்காந்து வந்து பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ஆக்சுவலி வெரி பியூட்டிஃபுல்னே சொல்லலாம். அண்ட் இங்கே பாருங்கள், மறுபடியும் இங்கே வந்து ஒரு லைவ்லியான ஒரு பிளான்ட்டு அண்ட் அதுக்கு டச்சாக ஒரு நல்ல ஒரு பேஸ் டெரகோட்டா. ஸோ சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ வீட்டுக்குள்ளேயுமே வந்து நேச்சுரலான ஒரு பிளான்ட்டு கலர்ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க அண்ட் நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு டே டு டே பேசிஸில் வந்து ரொம்பவே வந்து அற்புதமாக வந்து இங்கே வந்து திங்ஸ் எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து இந்த படிக்கட்டெல்லாம் ஏறி ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு. அண்ட் இங்கே வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் இருக்குது. ஏன்னா நாங்கள் நிறைய பேருமே வந்து ரொம்ப புக்ஸ் எல்லாமே வந்து நிறைய படிப்போம். நான் ஆகட்டும், என்னோடய தம்பி ஆகட்டும், எங்கள் அப்பா ஆகட்டும். ஸோ எங்கள் ஃபேமிலியில் நிறைய பேர் வந்து ஒரு புக் ரீடர்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய புக் கலெக்ஷன்ஸ்லேருந்து எல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த ஒரு அழகான ஒரு லைப்ரரி. ஸோ ஏகப்பட்ட இந்த புக்ஸு அண்ட் இந்த திங்ஸ் எல்லாமே வந்து ஹாரி பாட்டர் புக்ஸ்லேருந்து ஏகப்பட்ட நாவல்ஸ், ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், இந்த மாதிரி புக்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் நிறையவே வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்கோம். அண்ட் இந்த ஏரியா வந்து லைப்ரரின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ வந்து ரொம்ப மாதமாக வந்து யாரும் வி ஆர் நாட் ப்ராப்ளி யூஸிங் திஸ் ஸ்பேஸ். பட் இதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் எப்போயாச்சும் ஒரு நல்ல ஒரு ஸ்டடி ஏரியா எதனா புக்ஸ் எதனா படிக்கணுன்னா these are one point to come and do some book reading habits out over here. And இப்போ வந்து நானும் என்னோட தம்பியும் வந்து இருந்த இடத்த தான் காமிக்கிறோம். this is our study area as well as our bedroom, children's bedroomனு சொல்லுவாங்க இதை. ரொம்பவே வந்து அதுவும் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக பெயிண்ட் எல்லாம் பண்ணி இது வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸோ திஸ் இஸ் ஆர் பர்சனல் ஸ்பேஸ் அவுட் ஓவர் ஹியர். அண்ட் இதுவுமே வந்து பார்த்து நல்லா ஒரு ஏஷியன் பெயிண்ட்ஸ் கலர் எல்லாம் கொடுத்து ஸோ கலர்ஃபுல்லாக வந்து இந்த வீடை வந்து இது பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஏரியா வந்து எங்களோட ஸ்டடி ஏரியா. ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம ஒர்க் ஸ்பேஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிக்கிறது, ஆன்லைனு அண்ட் ஆஃபீஸ் ஒர்க் எதனா இருந்தால் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து எங்களோட பர்சனல் ஏரியான்னு சொல்லலாம், அதாவது சில்ட்ரன்ஸ் பெட்ரூம் சொல்லலாம்.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து எங்களுக்கு வந்து அட்டாச்டு பாத்ரூமும் இருக்குது. அண்ட் அந்த அட்டாச் பாத்ரூமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே வந்து ஒரு வைடாக நல்லா இதுக்குள்ளேயே வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள்லேருந்து எல்லாமே வந்து இருக்குது. ஸோ எல்லாமே வந்து இதுலேயே வந்து அட்டாச் ஆனதுனால இட்ஸ் வெரி ஈஸி அவுட் ஓவர் ஹியர். அண்ட் இதோட எங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பால்கனி கூட இருக்குது இதில். அண்ட் ரொம்ப காத்தோட்டமாக நல்லாயிருக்கும் இது ஓப்பன் பண்ணி விட்டால். அதாவது டே டைமில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அவ்வளோவா வந்து ஃபேன் கூட யூஸ் பண்ண மாட்டோம். இந்த வீடு வந்து நேச்சுரல் லைட்டிங் அண்ட் நேச்சுரல் ஏர் வென்டிலேஷன் இதெல்லாமே வந்து மைண்டில் வச்சு தான் வந்து நாங்கள் ஓவராலாக இந்த வீடு எல்லாமே வந்து பிளான் பண்ணோம். இன்கேஸ் இஃப் யூ நீட் த பிளான் டீட்டெயில்ஸ் அண்ட் இது யார் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, யார் இன்ஜினியரு, ஸோ அந்த விஷயங்களும் உங்களுக்கு வேணும்னா கூட கண்டிப்பாக வந்து நான் இந்த யூடியூப் இதில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மென்ஷன் பண்ணுறேன். வேணும்னா கேளுங்க, ஐ எம் தேர் டு ஹெல்ப் யூ அவுட். ஸோ இதுதான் வந்து எங்களோட சில்ட்ரன்ஸ் ஏரியா அண்ட் ஒர்க் ஸ்பேஸ். நான் உங்களுக்கு காமிச்ச மாதிரி பெட்ரூம் ஏரியா. அண்ட் இங்கேருந்து ஒரு நல்லாவே வந்து ஒரு அவுட் வியூ கிடைக்கும் இங்கே மேலே. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு சாண்டிலியர் ஒன்று இருக்குது. அண்ட் இந்த சாண்டிலியர் அண்ட் இதுதான் வந்து கீழே உங்களுக்கு வந்து கீழே வியூ வந்து உங்களுக்கு ஓவராலாக தெரியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் திஸ் இஸ் ஆர் ஓவரால் ஸ்பேஸ் பீயிங் அட் த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அண்ட் இன்னொரு ரூம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்களோட பேரண்ட்ஸ் ரூம். ஐ திங்க் அவங்க உள்ளே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வுடன்ட் பி ஏபிள் டு டேக் திஸ் வீடியோ இன்சைட். அண்ட் நான் சொன்ன மாதிரி வந்து இங்கே பால்கனி இருக்குதுன்னு சொல்லுங்களே. அண்ட் பால்கனி வந்து சில்ட்ரன்ஸ் பெட்ரூம்லேயும் இருக்குது அண்ட் இங்கேயும் இருக்குது. ஸோ ஐ வில் ஷோ யூ தட் பால்கனி ஏரியா. உங்களுக்கெல்லாம் சொன்ன மாதிரி இதுவும் வந்து ஒரு பால்கனி ஏரியா. ஸோ ரொம்பவே வந்து பெரிய பால்கனி ஏரியா. நாங்கள் கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் இங்கே வந்து உட்காருவோம். ஸோ ஈவினிங் டைமில் ஒரு காஃபி டீ எல்லாம் குடிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். பட் இப்போது வந்து நாங்களே வந்து ஒரு எல்லாமே வந்து நிறைய ஃபேமிலிஸ் எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் ஆனதுனால அவ்வளோவா வந்து எங்களுக்கு வந்து டைமும் வந்து பெருசாக எங்களுக்கு வந்து கிடைக்கிறதில்ல. ஸோ எங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய டைம் எல்லாம் கிடைக்கிறதில்ல பெருசாக ஸ்பெண்ட் பண்ண. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஸ்பேஸ் பீயிங் அட் த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு நான் வந்து காமிச்சது பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் பெட்ரூம் காமிச்சிருக்கேன் அண்ட் ஸ்டடி ஏரியா வந்து காமிச்சிருக்கேன் அண்ட் உங்களுக்கு வந்து லைப்ரரி ஏரியா காமிச்சிருக்கேன், பால்கனி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அண்ட் இந்த வீடியோவில் வந்து அண்ட் இன்னொரு விஷயம், எங்களுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன டாய்ஸ் எல்லாமே வந்து இது பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும், கலெக்ஷன்ஸ் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி டாய்ஸு, புக்ஸு இதெல்லாமே வந்து எங்கே போனாலும், அதாவது ப்ராப்ளி நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட்ரி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து கொடுப்பாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய இந்த ஃபோட்டோ ஆல்பம்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. அதாவது ஞாபகங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ என்னோடய சின்ன வயசு ஃபோட்டோ, பெரிய வயசுலேருந்து ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து வச்சுருக்கோம். ஆனால் இப்போ எல்லாமே வந்து டிஜிட்டல் ஆனதுனால எவ்ரிபடி ஆர் சேவிங் இட் இன் தியர் கம்ப்யூட்டர், இன் தியர் ஹார்ட் டிஸ்க், இன் தியர் மொபைல் டிவைஸ். ஸோ ஐ ரியலி லவ் கலெக்டிங் தீஸ் மெமரபிள் ஃபோட்டோஸ். கீழே பேஸ்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து கீழே ஒரு கெஸ்ட் பெட்ரூம்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய பேர் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்தே ஆகணும் இல்லையா. ஸோ அதுக்காக இப்போ வந்து லெட்ஸ் கோ இன்சைட் த கெஸ்ட் பெட்ரூம். ஸோ இங்குமே வந்து ஒரு காட்டு அண்ட் அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் உள்ளே எடுத்து வைக்கிறதுக்கு கபோர்டு அண்ட் நல்ல ஒரு கிளாஸ் ஏரியா. அண்ட் இங்குமே வந்து ஒரு ஸ்னேக் பிளான்ட் வச்சுருக்காங்க, விச் இஸ் ஆக்சுவலி ரியலி குட். அண்ட் அந்த ஸ்னேக் பிளான்ட்டுக்குமே வந்து கீழே வந்து நல்ல ஒரு கல் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணி அண்ட் இங்கேயுமே வந்து ஒரு நல்ல ஒரு டெக்கரேட்டிவான ஒரு ஐட்டம்னே சொல்லலாம். அண்ட் ஒரு டிவி, ஒரு 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 பேசிக்கான ஒரு விஷயங்கள்னே சொல்லலாம் கெஸ்ட் பெட்ரூம்க்காக. அண்ட் இதோட வந்து எங்களுக்கு ஆக்சுவலி அட்டாச்டு பாத்ரூம் இல்லை. ஸோ அதுக்கு நாங்கள் வந்து வெளியே தான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஐ ஹோப் இந்த ஹோம் டூர் வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நிறைய சூப்பரான கண்டென்ட் விஷயங்கள் எல்லாமே வந்து நான் வந்து உங்களுக்காக வந்து கொண்டு வர போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கேன். இட்ஸ் கால்ட் மனோஜ் பிரபாகரன் டாக்ஸ். ஸ்பேஸ் இல்லாமல் கண்டினியூஸாக அடிங்க, யூ வில் ஃபைண்ட் மை நேம்.
அண்ட் திஸ் இஸ் அபவுட் ஆர் ஸ்வீட் ஹோம் இன் வெல்லூர், தமிழ்நாடு. அப்புறம் உங்களுக்கு வேறு எதனா விஷயங்கள் எதனா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். I will get back to you in another interesting new video. Until then, this is Manoj Prabhakaran, and kudos to my wife who is actually handling the camera. அவங்களுக்குமே வந்து ஒரு கிரெடிட்ஸ் அழகாக கொடுத்துடலாம். Cheers.